ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமான பங்குனியில் தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகியை இப்படி வழிபட்டால் உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலத்தை தருவாள் வாராகி தாய். பங்குனி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு மிக மிக விசேஷமான ஒரு மாதம். அந்த மாதத்தில் எல்லா அம்மன்களுக்கும் திருவிழா அப்படின்றது கோலாகலமாக நடக்கும். அதுவும் கிராமத்திலெல்லாம் அந்த மாரியம்மன் கோவில் திருவிழா அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அப்பேற்பட்ட இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகியை கண்டிப்பாக வழிபடுங்கள். நீங்கள் மற்ற மாதத்தை தவறவிட்டாலும் சரி, இந்த அற்புதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று ஒரு சின்ன எளிய பூஜையாவது வாராகி செய்து விடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு உங்கள் கஷ்டத்திலிருந்து விடிவு காலத்தை தருவாள் வாராகி அன்னை. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி கூடுதல் விசேஷமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருகின்றது. அதுவும் வெள்ளி சனி 2 நாட்களிலுமே அந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை தாராளமாக அம்மனுக்கு பூஜை செய்யலாம். அதே போல் சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருந்து வாராகி தாயை வழிபடலாம். இப்போ அந்த பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்ற நேரத்தை நம்ம பார்க்கலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:22க்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. மார்ச் 30 சனிக்கிழமை மாலை 6:27 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பூஜை அப்படின்றது வாராகிக்கு முக்கியமான பூஜை அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதனால் வெள்ளிக்கிழமை 6:20க்கு மேலே ஆரம்பிப்பதனால அந்த ராத்திரி 7 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக பூஜையை செய்து கொள்ளலாம். இரவு 11 மணி வரைக்கும் கூட வாராகி பூஜை செய்யலாம். இரவு ஆகத்தான் வாராகிக்கு சக்தி அதிகரிக்கும். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் தாராளமாக பூஜை செய்யுங்க. அப்படி உங்களால் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய இயலவில்லை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது வாராகிக்கு மிக மிக விசேஷம். அந்த காலையில் 3:30லிருந்து 5:30 அல்லது 6 மணி வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம். அந்த நேரத்தில் நீங்கள் செய்வது மிக மிக விசேஷம். அதையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை மாலை 6:27 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து முடித்து விடுவது நல்லது. அதனால் உங்களுக்கு எந்த நேரம் சரியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். முக்கியமாக நம்ம வாராகி பூஜைக்கு நம்ம செய்ய வேண்டியது பஞ்ச தீபம் ஏற்றுவது. அந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி பஞ்சமி நாயகியிடம் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாள். அடுத்த அந்த தேய்பிறை பஞ்சமிக்குள் கண்டிப்பாக வாராகி அன்னை நிறைவேற்றி கொடுப்பாள். அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறோமோ இல்லையோ ஒரு 5 அகல் விளக்கில் நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலே நமது துன்பங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும். வாராகி அன்னையின் பெயரை உச்சரித்தால் கூட போதும். உங்கள் கவலை கஷ்டங்களை சொல்லக்கூட தேவை கிடையாது. நீங்கள் இந்த 5 தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு கண்களை மூடி உங்கள் மனதிற்குள் வாராகி தாயே என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாலே போதும். வாராகி அன்னை எங்கிருந்தாலும் அந்த குரலுக்காக உங்களுக்கு ஆபத் பாந்தவியாக ஓடி வந்து விடுவாள். அடுத்து முடிந்தவர்கள் இந்த பங்குனி அப்படின்றதுனால மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய அந்த நீண்ட நாள் அந்த ஆசை, நீண்ட நாள் விருப்பம் ஏதாச்சும் இருந்துச்சு, அல்லது ஏதாவது ஒரு சுப காரியம் உங்களுக்கு நடக்கணும், ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரணும், அந்த வாராகி அன்னை உங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா மாவிளக்கு வைங்க. ஒரு 2 மாவிளக்கு நீங்கள் ஏற்றி நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பு. மாவிளக்கு தீபத்தில் அப்படி உங்களால் நெய் விட முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 2 சொட்டு நெய் விட்டு நீங்கள் 2 உருண்டைகளாக பிடித்து விளக்காக செய்து அந்த 2 மாவிளக்கு ஏற்றுங்கள். மாவிளக்கு செய்வது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா மிக்சியில் கொஞ்சமாக பச்சரிசி, அதில் பாதி பங்கு வெல்லம் போட்டு நீங்கள் அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த மாவிளக்கு ரெடி ஆயிரும். பச்சரிசியை ஊற போட்டு, அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவில் கடையிலே ரெடிமேடாக விற்கிது, அந்த மாவில் வெல்லத்தை போட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாவிளக்கு அப்படின்றது ரெடி ஆயிரும். அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது.
இந்த மாவிளக்கை ஏற்றி வைத்து வாராகி முன்பு அமர்ந்து உங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, அல்லது ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு முடிவே தெரியலை, அப்படி இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், திருமண பாக்கியம், அந்த திருமண தடை அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு வரன் அமைய தாமதமாக இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வையுங்கள். எதிரிகள் சூழ்ச்சி, எதிரிகள் பிரச்சனை, எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்கலாம் இந்த வாராகி வழிபாட்டோடு இந்த மாவிளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது இன்னுமே உங்களுக்கு விரைவான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். வாராகி எண்ணெய் நிச்சயமாக உங்கள் குறையை கேட்டுவிட்டு உங்கள் கஷ்டத்தை, கவலையை அனைத்தையுமே போக்கி விடுவாள். அதே போல் பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம், வாராகிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தேங்காய் தீபத்தை ஏதாவது நீங்கள் நேர்த்திக்கடன் மாதிரி வைத்து நீங்கள் கோவிலில் சென்று ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. வாராகி கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே பார்த்தாலே தெரியும், எங்கே பார்த்தாலும் அந்த தேங்காய் தீபம் தான். எல்லாருமே, எல்லா பெண்களும் அம்மனை மனதார வழிபட்டு வேண்டி உருகி, மனம் உருகி வேண்டிக்கிட்டு அந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவார்கள். அந்த மாதிரி ஒரு 5 வாரம் 7 வாரம் அப்படின்னு அந்த தேங்காய் தீபத்தை ஏற்றும் பொழுது அவர்களுக்கு அது உடனடியாக பலன் கொடுத்திருக்கின்றது. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மற்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வாராகி எண்ணெய் அதை தீர்த்து வைக்கின்றாள் அப்படின்றது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கோவில் அருகில் இருந்துச்சு, வாராகி கோவில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சென்று இந்த தேங்காய் தீபத்தை கோவிலில் ஏற்றி வைத்து விட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை வாராகி கண்டிப்பாக செவிமடுத்து கேட்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாள். வீட்டில் நம்ம எளிமையாக நம்ம சொன்ன மாதிரி அந்த பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாராகி எண்ணெயை வழிபடலாம். விக்கிரகம், வாராகி விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அபிஷேகத்தை செய்ய வேண்டும். அது வெறும் நீர், பால் சேர்த்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். நெய் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். உங்களிடம் என்ன இருக்கோ, மஞ்சள், குங்குமம், அந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த அபிஷேகத்தை செஞ்சுருங்க. இப்படி தான் வாராகியை வழிபடணும், இதெல்லாம் செஞ்சு தான் வாராகி அன்னையை நம்ம கூப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட இருப்பதை வைத்து நீங்கள் வாராகி அன்னையை நினைத்தாலே போதும். நிச்சயமாக உங்கள் குறைகளை, கண்டிப்பாக உங்கள் கவலைகளை, கஷ்டங்களை நிவர்த்தி செய்து உங்களை கை கொடுத்து காப்பாற்றுவாள் வாராகி அன்னை. ஒரு அற்புதமான ஒரு தாய் வாராகி தாய். அவங்கள நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. எப்போது, எங்கிருந்து, எந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் உங்கள் கூப்பிட்ட உடனேயே உங்கள் குரலை கேட்டு ஓடி ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு காண்பிப்பாள். ஆனால் மனதில் உண்மையும் நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கையும் கண்டிப்பாக வேண்டும். அதனால் நம்பிக்கையோடு வாராகி அன்னையை கூப்பிட்டு உங்கள் கவலையை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் கவலைக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை தருவாள் வாராகி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.